தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை மீது விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3300 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ராமநத்தம் பகுதியில் அனுமதியின்றி பதுக்கி வைத்து மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் தனியாருக்கு சொந்தமான 3 இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்திய போது மதுபானம் விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடங்களில் இருந்து 2062 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை மீது மது விற்பனை செய்த 2 பேரையும் கைது செய்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூரை தொடர்ந்து புதுக்கோட்டையிலும் அனுமதியின்றி விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 300 மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் அனுமதியின்றி மது விற்பனை செய்த ஒருவரையும் அதிகாரிகள் கைது செய்தனர். இதேபோல் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 370 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.